வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு சூர்யா அவர்கள். வணக்கம். இன்றைய பாராளுமன்ற விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிற பொழுது இந்த பட்ஜெட் தயாரிப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதில் எத்தனை பேர் எஸ்சி எஸ்டி ஓபிசியில் இருக்காங்க அப்படின்னு பேசுகிற பொழுது ஓபிசியும் ஒருத்தர் தான் இருக்காரு, எஸ்சியும் ஒருத்தர் தான் இருக்காரு, மீதி இருக்கிறவங்க பூராவும் உயர் சாதி வகுப்பினராக இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. இப்போ அந்த இடைநிலை சாதிகளுக்கும் பட்டியலின சாதிகளுக்குமான இடஒதுக்கீடு பிரதிநிதித்துவத்தை பற்றி ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு. இப்போ அதே பிரதிநிதித்துவத்தை தன்னுடைய சாதிக்கு வன்னியர் சாதி மக்களுக்கு கேட்குறாரு அன்புமணி ராமதாஸும். இப்போ அதில் என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? அது மிகப்பெரிய அளவுக்கு ராமதாஸ் கேட்கிற பொழுது மிகப்பெரிய விமர்சனமாக்கப்படுதுல்ல, அது ஏன் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் ராகுல் காந்தி கேட்குறது ஒரு இடைநிலை சாதிகள்னால் ஓபிசிக்கு கேட்குறாரு, பிரதிநிதித்துவம் கேட்குறாரு. இவர் கேட்குறது தனிப்பட்ட ஒரு ஜாதி கேட்குறாரு. நீங்கள் உங்களுக்கே தெரியும், இந்தியாவிலேயே இன்றைக்கி 69% இடஒதுக்கீடு இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். நம்ம அப்போ என்னென்னா இங்கே 50% நமக்கு இடைநிலை ஜாதிக்கு நம்ம இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம், 18% நம்ம எஸ்சிக்கு கொடுத்துருக்கோம், எஸ்டிக்கு 1% கொடுத்துருக்கோம். ஸோ இதில் தமிழ்நாட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 69% வச்சு தான் இடைநிலை சாதி வச்சுதான். நம்ம எப்போ நமக்கு பிரச்சனை வர்றது எல்லாமே ஒன்றிய அரசாங்கத்தால் வர அந்த இடஒதுக்கீட்டில் தான் நம்ம ஓபிசியோ இல்லை எஸ்சி எஸ்டிக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்காத உயர் சாதிக்கு மட்டும் கிடைக்குது. இங்கே தமிழ்நாட்டில் நம்ம ஆல்ரெடி 69% கொடுத்துருக்கோம். அதில் தான் 30% பிசிக்கும் 20% எம்பிசிக்கு கொடுத்துட்டு 20% எம்பிசியில் தான் உங்களுக்கு 1 இயர் வருது. அவர் தனிப்பட்ட முறையில் கேட்கும்போது தனிப்பட்ட சாதிக்காக நம்ம அப்படி கொடுக்க முடியாது. அதுதான் இங்கே தனிப்பட்ட சாதிக்கு கேட்கும்போது தான் ராமதாஸுக்கு அன்புமணிக்கும் பிரச்சனை வருது. அதனால தான் அவருக்கு நிறைய எதிர்வினைகளும் நிறைய தாக்குதல்களும் வருது. இல்லை, இப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுங்க, அப்போது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிற பொழுது அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு எட்டப்படும், அது நீங்கள் எடுக்கலாமே, சர்வே எடுக்கலாமே, என்ன பிரச்சனை அப்படின்னு ஸ்டாலினை பார்த்து கேட்குறாரு. அதுதான், அதில் 2 இருக்குது. ஒன்று சென்செக்ஸ், இன்னொன்று சர்வே. சென்செக்ஸ் அப்படின்றது என்னென்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சென்சஸ் புள்ளியியல் துறை அப்படி கீழே தான் வரும். அது புள்ளியியல் துறை எங்கேன்னா ஒன்றிய அரசுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ அப்போ சென்செக்ஸ் எடுத்து தான் வந்தால் தான் மக்கள் தொகை எடுக்க முடியும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது தான் அதில் சாதிவாரி கணக்கெடுக்க முடியும். சர்வேன்றது ஜஸ்ட் லைக் தட் சும்மா ஒரு மாநில அரசு எடுக்க முடியும். ஆனால் அதை எடுத்து அதனால் நீங்கள் ஒரு சட்டத்தை உருவாக்கி பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பீகாரில் என்ன ஆச்சு அப்படின்னா இதே மாதிரி தான் சர்வே வழியாக அவங்க ஒரு 65% இடஒதுக்கீடு கொடுத்து இன்றைக்கி என்னாச்சு, உயர்நீதிமன்றத்தில் அது ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் வரும். நீங்கள் தனியாக பண்ண முடியாது. நீங்கள் சர்வே எடுக்க முடியாது. நம்ம சர்வே மட்டும் எடுக்க முடியும். நம்ம சென்சஸ் எடுக்கிறது கண்டிப்பாக ஒன்றிய அரசு தான் எடுக்க முடியும். அப்போ ராமதாஸ் யாரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து தான் கேட்கணும். இங்கே மாநில அரசுக்கு அதுக்கு அதிகாரமே கிடையாது. அதிகாரம் இல்லாத ஒரு இடத்துல வேணும்னே இவங்க பொலிட்டிக்கலாக அவரை தாக்கணுன்றதுக்காக இவங்க அதை பேசிட்டு எனக்கு எடுத்துக்கொடு மாநில அரசால் அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இல்லை, வேணும்னு ஒரு நீண்ட கால அரசியல் வரலாறு இருக்கு இல்லையா அவருக்கு, அவர் வேணும்னே இந்த அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரா? கண்டிப்பாக அவர் பண்ணணும்னு நினைக்கிறார். ஏன்னா நீண்ட கால அரசியலில் அவருக்கு இருந்த வாக்கு வங்கி குறைஞ்சிக்கிட்டே வருது. முன்னே இருந்து வாக்கு வாங்கிக்கும் இப்போ இருக்கிற வாக்கு வாங்கிக்கும் குறைஞ்சிட்டே வருது. அவருக்கு அரசியல் பண்ணுறதுக்கு வேறு எந்த காரணமுமே கிடையாது. சாதி வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா அவர் ஒரு சாதி தலைவர் மாதிரி தான் இருக்கார். ஸோ அதனால் அவர் இது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட போக வேண்டியது ஒன்றும் இல்லை. நீங்களே நினச்சி பாருங்கள், 10.5% சொல்லிட்டு அதிமுக கவர்மெண்ட்டில் உங்களுக்கு கொடுத்தாங்க. அதில் எந்த ஒரு தரவுமே கிடையாது. தரவே இல்லாத ஜஸ்ட் லைக் தட் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே அதை அப்ரூவ் பண்ணி கவர்னர் அப்ரூவ் பண்ணி அதை வெளியிடுறாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். கோர்ட்டுக்கு போனால் அது டெஃபினட்டாக தள்ளுபடி ஆகும் அப்படின்னு தெரியும். கரெக்டாக வந்துச்சு, தரவு இல்லை, எந்த அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டீங்க. இதே நீங்கள் தரவின் அடிப்படையில் கலைஞர் 2 இடஒதுக்கீடு கொடுத்தாரு. ஒன்று முஸ்லீம்ஸ்க்கு இஸ்லாமியர்களுக்கு ஒன்று கொடுத்தாரு, இன்னொன்று அருந்ததியருக்கு கொடுத்தாரு. 2மே கோர்ட்டுக்கெலாம் போனாங்க. ஆனால் கோர்ட் அதை ரிஜெக்ட் பண்ண முடியல. என்னென்னா தரவுகளின் அடிப்படையில் கலைஞர் எல்லாத்தையும் எடுத்து பக்காவாக பண்ணதுனால அது கரெக்டாக வந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தரவே இல்லாத எடப்பாடி பழனிசாமி 10.5% கொடுத்து அது முற்றிலும் நிராகரிக்கப்பட்டது. ஸோ அப்போ நமக்கு தரவு வேணும் அப்படின்னா நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதில் சாதிவாரி கணக்கெடுத்து பண்ணால் மட்டும்தான் இது மாதிரி கொடுக்க முடியுமா ஒழிய மற்றவர்களில் இது கொடுக்குறது ரொம்ப சாத்தியமே கிடையாது. எப்படி போனாலும் கோர்ட் இது தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு இடத்துல சொல்கிறாரு இல்லையா, அதாவது உங்ககிட்ட கேட்குறது எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்றாரு. அந்த அவமானம் ஏன் அவர் ஏன் அந்த அவமானப்படணும்? ரைட், அவமானம். இந்த அவமானத்தை தான் நான் கேட்குறேன். அவரோட மக்கள் டிவின்னு ஒன்று இருந்தது. அது யாரை வச்சு ஓப்பன் பண்ணார் தெரியுங்களா உங்களுக்கு? கலைஞரை வச்சு தான் ஓப்பன் பண்ணார். அன்புமணியோட பொண்ணு கல்யாணம் கலைஞர் தலைமையில் தான் நடந்தது. அப்போல்லாம் அவருக்கு அவமானமாக தெரியலையா? ஒரு 1000 பேர் 10,000 பேர் இருக்கிற ஜாதியில் இருக்கிற ஒரு ஆளை நம்ம கூப்பிட்டு நம்ம வைக்கிறோமே அப்படின்னு அன்றைக்கி அவமானமாக தெரியலையா?
எவ்வளோ அவமானப்பட்டிருக்காரு அவர். ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன் பாருங்களேன். அவர் இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொன்னார்? என் குடும்பத்துலேருந்து யாரும் இருக்க வரமாட்டாங்க, அப்படி யாராவது வந்தால் முச்சத்தில் நின்று வந்து என்னை வந்து அடிங்க, சவுக்கல் அடிங்கன்னாரு. அதுக்கு அடுத்த எலெக்ஷன்லேயே வந்து அன்புமணி கூட்டு வந்தார். அப்போ அவருக்கு அவமானமாக இல்லையா? ஜெயிலில் கூட கூட்டணி வச்சா தான் பெத்த பொண்ணு தாய் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப கொச்சையான ஒரு மொழியில் ஒன்று சொன்னார். ஆனால் அதுக்கு அடுத்த எலெக்ஷன்லேயே போய் அவரு கூட போய் கூட்டணி வச்சார். அப்போ அவருக்கு அவமானம் எதுவுமே இல்லையா? என்னென்னா அவமானம் அப்படின்னு சொல்கிறது அவர் சாதியை வச்சு பேசுகிறார். ஆனால் அங்கே இருக்கிறது என்னென்னா இவரோட வீழ்ச்சி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வீழ்ச்சி வரும்போது என்னென்னா இவருக்கு வந்து எப்படியோ ஒன்று தாக்கணும், இல்லை தனி மனித தாக்கல் போகிறாரு. இதே வந்து நம்ம சாதியாக எடுத்துக்கணுமா, அல்லது நான் பெரியவன் உன்னை விட அப்படின்னு நான் தம்பி மாதிரி தம்பி தானே சொல்கிறாரு, ஸ்டாலின் தம்பி தானே? இல்லையே அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு 10,000 பேர். நீங்கள் இதை மட்டும் பேசியிருந்தாலும் நம்ம இது கூட நிறைய வந்து என்னென்னா கோர்வையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னே 10,000 பேர் கூட இல்லாத ஒரு சாதியிலேருந்து வந்தவன் நம்மளை ரூல் பண்ணுறான். உங்கள்கிட்ட வரதுக்கு அவமானமாக இருக்குது. உங்கள்கிட்ட வரும்போது ஜெயலலிதா கிட்ட இதே தான் சொல்கிறாங்க. ஒரு வாட்டி 2001 நினைக்கிறேன், ஜெயலலிதா கூட கூட்டணியில் வச்சுட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாரு. இவர் கூட்டணி கட்சி தலைவர் ஜெயலலிதா முதலமைச்சர். இவர் போனால் ஜெயலலிதா பார்க்காது. வெளியே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இது அவரே வெளியே சொல்லியிருக்காரு. அப்போல்லாம் அவமானப்படலையா? அப்போ ஜெயலலிதா வந்து இவரோட சின்ன வயசு தான். அப்போ அந்த மாட்டம் உங்களுக்கு வந்து அவமானமாக தெரியலையா? இங்கே சொல்கிறது என்னென்னா சாதியை வச்சு மட்டும்தான் சொல்கிறாரு. இந்த ஜாதியை வச்சு இதே கலைஞர்கிட்ட தானே, இதே சாதியில் இருக்கிற கலைஞர்கிட்ட தானே நீங்கள் வந்து உங்களுடைய மக்கள் டிவி ஓப்பன் பண்ணும்போது என்ன சொன்னீங்க? கலைஞர் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்னீங்க. கலைஞர் அப்போ இந்த ஜாதிக்காரர் தொட்டதெல்லாம் எப்படி பொண்ணாகும்? இப்போ உங்களுக்கு காரியம் வேணும்னா அவங்க எவ்வளோ வேணாலும் நீங்கள் ப்ரைஸ் பண்ணீங்க. உங்களால் முடியல, உங்களுக்கு வீழ்ச்சி வருது, யாரையாவது ஒருத்தர் தாக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அசிங்கம் வேணால் எவ்வளோ தரக்குறையா. இவர் வயசுக்கு இது தேவையா? 86 வயசு. சமூக நீதி பேசுகிறாரு, என்னென்னமோ பேசுகிறாரு. பேசி என்ன பிரயோஜனம்? இவ்வளோ மட்டமாக தரந்தாழ்ந்து பேசுகிற அளவுக்கு இருக்கார் அப்படின்னா இது அரசியலுக்கு இப்போ ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு இவர் பேசுகிறதெல்லாம். இல்லை, இப்போ 2021 வந்து பாமக திமுகவோட கூட்டணிக்கு வரும் அப்படிலாம் ஒரு பேசுபொருள் இருந்துச்சு. துரைமுருகன் வந்து பேசிகிட்டு இருக்காருலாம் நம்ம செய்திகளில் பார்த்தோம். இப்போ விசிக இருக்கிறதுனால கண்டிப்பாக பாமக உள்ள வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆனால் திரும்பியும் வந்து 2026 கூட்டணி எப்படி வேணால் மாறலாம் அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. இப்போ கூட்டணிக்கு வரவே முடியாது அப்படின்ற நிலைமையில தான் இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்களா? இல்லை, அது வந்து அவர் 2016 எலெக்ஷனுக்கு பின்னாடியே பாமக கூட கூட்டணி இல்லை அப்படின்றது திமுக முடிவு பண்ணிடுச்சு. எப்போ 2017-18 இந்த திமுக அலையன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆச்சோ, விசிகா, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே, இதெல்லாம் அன்னையிலேருந்தே பாமக கதவுகள் முற்றிலுமாக அங்கே மூடப்பட்டது. நிறைய பேச்சுவார்த்தைலாம் வந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு வாட்டியுமே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னென்னா இதில் வந்து நான் விசிகா வெளியே அனுப்புறதுக்கு, விசிகா கூட நான் தேர்தல் கூட்டணியே பண்ணலை, இது வந்து சமூக நீதி கூட்டணி, இது ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்னு தான் வந்து கலைஞர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இருக்கிற சிஎம்மும் அதை தான் சொல்கிறார். ஸோ அதனால் விசிகா ஜஸ்ட் லைக் தட்லாம் வெளியில் அனுப்ப மாட்டாங்க. எந்த காரணத்துக்கு கொண்டு விசிகாவும் வெளியே போகாது. இதில் வர முடியாதுன்னு முன்னே தெரியும். அவங்க துரைமுகனை வச்சு ட்ரை பண்ணலாம், இல்லை வேறு யாரோ ஒரு அரசியல்வாதி வச்சு கூட ட்ரை பண்ணலாம். பட் இது பண்ண முடியாது. இது பண்ண முடியாதுன்னு தெரியும். இந்த பக்கம் எடப்பாடியோட முற்றிலும் அவரோட இது வந்து ஒரு சின்ன ஒரு கொங்கு பெல்ட் கட்சின்ற மாதிரி ஒரு சின்ன கட்சி ஆயிடுச்சு. அடுத்து பிஜேபி பேரை சொன்னால் அங்கே வாக்கு வங்கி கிடையாது. பிஜேபி அலையன்ஸ்லேயே தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கட்சி பாமக தான். ஸோ பிஜேபி நம்பி பிரயோஜனம் இல்லை. அதனால் அவர் என்னென்னா போயிட்டார் டோட்டலாகவே வந்து அவர் என்னென்னா என்ன பண்ணுறது, இனிமேல் நமக்கு அரசியல் வாழ்வு இருக்கா இல்லையா? இப்போ நீங்கள் அன்புமணி வந்து நீங்கள் கிட்டத்தட்ட அவர் போன வாட்டியும் வந்து ஏடிஎம்கேவோட சப்போர்ட்டில் தான் எம்பி ஆனார். அதுக்கு முன்னே ரொம்ப நாளைக்கு முன்னே ஆனார். ஸோ அவருக்கு வந்து இனிமேல் வாய்ப்பு இருக்கா? இப்போ இனிமேல் இப்போ போக போகுது, இன்னும் 1 வருஷமாக 2 வருஷமாக தான் இருக்குது, அது போக போகுது. அதுக்கு அடுத்தது அவர் அன்புமணிக்கு என்ன பண்ண போகிறாங்க, இது எல்லாமே இருக்குது. இன்னொன்று அவமானம் சொல்கிறாருல்ல, அந்த அவமானத்தை பற்றி இன்னொரு அன்புமணி பாராளுமன்றத்துக்கே போகலை, எல்லா பேப்பர்லையும் போட்டு கிழிச்சான். அப்போ அவமானமாக அவங்களுக்கு தெரியலையா ராமதாஸுக்கு? ஸ்டாலின்ற ஒரு ஆள் கூட பேசுறதுக்கு மட்டும் தான். அவர் முதலமைச்சருங்க. முதலமைச்சராக நீங்கள் தலைமை செயலகத்தான் போய் தான் ஆகணும். தலைமை செயலகத்தில் போகாத நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சரை சந்திக்க முடியும்? அவருக்கு அந்த பதவிக்கான மரியாதையாக கொடுக்கணும்ல. நீ அவர் சாதி கூட கொடுக்க தேவையில்லை, அந்த பதவிக்கான மரியாதையாக கொடுக்கணும்ல. இப்போ தமிழ் குடிதாங்கின்னு பெயர் கொடுத்தவர்கள் எல்லாமே வந்து இப்போ விசிகா தான் திரும்ப தான் வந்து பட்டம் கொடுத்தாரு. இது எல்லாமே நடந்துச்சு இல்லையா? இப்போ வந்து அது பாமக இனிமேல் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும் நம்ம சொல்லிட முடியுமா? இல்லை, பாமக ஒன்றுமே ஆக முடியாதுன்னு நான் சொல்ல. ஏன்னா அதுக்கான ஓட்டு வாங்கின்றது அது சாதிய பின்புலத்தில் வந்தது. அதுக்கான ஓட்டு வாங்கி குறைஞ்சிட்டு வருது. நான் இப்பயும் சொல்கிறேன், அது இப்போ அடுத்த எலெக்ஷன் ஒழிஞ்சிருமான்னா இன்னும் 2-3 எலெக்ஷன் அது ஒழிஞ்சிடும். இன்னொன்று நீங்கள் திரும்ப சொன்னீங்க, திரும்ப வந்து எவ்வளோ ட்ரை பண்ணார். ஆக்சுவலாக அங்கே சாதியை வந்து ரெண்டு ஜாதிக்குமான சண்டைகள் நிறைய போயிட்டு இருக்கும்போது சரி நம்ம உள்ளே என்ட்ராகி 2 பேத்துக்கு இணக்கம் ஒன்று கிரியேட் பண்ணுன்றதுக்கு திரும்ப வந்து ரொம்ப முயற்சி பண்ணார். ஆனால் இவங்க ஒவ்வொரு தோல்வியிலையும் என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் தலித் மேலே
குடிசை எதுக்கிறது, தலித் மேலே வன்முறை ஏற்படுறது, இதை தான் பண்ணியிருந்தேன். அதனால தான் சரி நம்ம ஒரு இணக்கம் ஏற்படுத்தலாம்ன்றதுக்கு தான் இந்த தமிழ் குடி தாங்கி அப்படின்றலாம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தார். பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ பாஜகவோடு பாமக இணைந்தது அப்படின்றது பலருமே இப்போ திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதுதான் பொருத்தமான கூட்டணி, ஏன்னா சாதியும் மதமும் இணைந்திருக்கு, இதுதான் சரியான கூட்டணியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ ஒரு காலத்துல பெரியார், அம்பேத்கர், மார்க்சியம் பேசின ராமதாஸ் அவங்களுடைய கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு வந்து எங்க போய் சேர்ந்திருக்குன்னா அதுவும் சரியான இடத்துல தான் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அப்போ இல்லை, அதுதான் ஆக்சுவலாக முதல்ல ராமதாஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு சமூக நீதி கொள்கையோட ஒன்று ஆரம்பித்தார். ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு சாதிக்காமான இடஒதுக்கீடு இதெல்லாம் வரணும்னா ஒரு கட்டத்தில் என்னென்னா தான் சாதி மட்டும்தான் வந்து இருக்கணும், மற்றவங்களாம் ஒழியணும் அப்படின்ற கண்ணோட்டத்துக்கு வந்த பின்னாடி தான் அது வந்து சாதியும் மதமும் ஒன்றா வந்து ரொம்ப வந்து, ஏன்னா இதுவும் வந்து ஒரு சாதி வெறி அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். இதே மாதிரி மதத்துலேயும் இது ரொம்ப ரூடான ஒரு கொள்கையுடைய கட்சி பாஜக. ஸோ அவங்க இணையிறது வந்து இயற்கையான ஒரு கூட்டணி தான், சனாதனம் தான். நீங்கள் வந்து மதத்தில் இருந்துக்கும் போது தான் சாதி, மதம் போயிடுச்சுன்னா சாதி கிடையாது. ஸோ சாதி வேணும்னா மதம் வேணும், அப்போ ரெண்டும் இணையா கூட்டணி தான் வந்து. அதனால தான் வந்து ரெண்டு ஈக்குவலான கூட்டணி தான். அதனால் வந்து ரெண்டு பேரும் சேர்றதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. இந்த கூட்டணி தான் ரொம்ப நாளாக போகும். இன்னொன்று ராமதாஸை பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் பேச்சு பரவலாக இருக்கிற பேச்சு தான், பணம் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் போகிறது தான். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிகமாக பணம் போட்டி கொடுத்தாருன்னா அந்த பக்கம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நமக்கு தெரியாது. ஓகே, இது இப்போது பாமகவுடைய அரசியல் அப்படின்றது இப்போ 10.5% இடஒதுக்கீடு 1 இயர் அந்த பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படின்றது நம்ம ஓகே. ஆனால் பிரேமலதா தேமுதிக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இவங்க சாதி ரீதியான ஒரு அரசியலை முன்னெடுத்து அவங்க வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினையே சீண்டி அதில் ஒரு அரசியல் ஆதாரம் தேட முடியுமான்னு பார்க்குறாங்க. முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் கை நடுக்கம் இருக்கிறதுனால தான் பேன் பாக்கெட்டில் கைவிட்டு இருக்காரு இப்படின்ற விமர்சனங்கள்லாம் வந்து பிரேமலதா முன் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த விமர்சனங்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்னன்னா நீங்கள் பிரேமலதா சொல்கிறாங்க முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லைன்றது. முதல்ல பிரேமலதா பக்கம் அப்புறம் பேசுவோம். முதல்ல இந்த பக்கம் முதல்வரோட உடல்நிலை சரியில்லைருந்து ஏதாவது மெடிக்கல் புல்லட்டின் வந்திருக்கா? இல்லை அவங்க வீட்டிலேருந்து யாராவது சொல்லியிருக்காங்களா முதலமைச்சருக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னு? இல்லை நமக்கு வேறு ஏதாவது சோர்ஸ் வழியாக வந்திருக்கா? எதுவுமே கிடையாது. அவர் தினம் வந்து அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு, தினம் கட்சி நிகழ்ச்சியில் நடந்துக்கிறாரு, தினம் ட்ராவல் பண்ணுறாரு, நிறைய ஊருக்கு போய் அங்கே போய் நலத்திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுறாரு, நிறைய விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவரோட ஆக்டிவாக யாருமே இல்லை. இதை பாருங்கள், 2026 எலெக்ஷனுக்கு இப்போயே ஸ்டார்ட் பண்ணுறாரு. வேறு எந்த கட்சியுமே கிடையாது, இன்னும் 2 வருஷம் இருக்குது. பட் இப்போயே அவர் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ஃப்ளெஜ்டாக போயிட்டுருக்கு. இதை விட இன்னும் ஒரு அரசியல்வாதி இது வரைக்கும் எந்த கட்சியாவது தமிழ்நாட்டோட இந்தியா லெவலில் 2026 இது வரைக்கும் தயாராகிறதுக்கு ரெடியாக இருக்காங்களா? அப்போ எவ்வளோ ஆக்டிவாக இருக்கார். இவங்க சும்மா வந்து காழ்ப்புணர்ச்சியில் ரெண்டுமே தான், பாமக தேமுதிக ரெண்டுமே ஆல்மோஸ்ட், அதுவும் தேமுதிக ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஸோ அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. இதில் என்னென்னா பிரேமலதா சொல்கிறது தான் இதில் வந்து பெரிய முரண். என்னென்னா அவங்க வீட்டுக்காரர் வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து கடைசி காலகட்டத்தில் 10 வருஷமாக அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த ஒன்றுமே பண்ண முடியாதுனால அந்த அம்மா வந்து கடைசி இப்போ 2021 எலெக்ஷன் வரைக்குமே வந்து என்ன பண்ணாங்க, இப்போ அவரை காட்டி தான் வெளியே வந்து இதை கூட்டணி பேரம் முதல் கொண்டு, அதை விட இப்போ இந்த எலெக்ஷனுக்கும் கூட அவரை எடுத்திருப்பாங்க ஃபுல்லாக. 2021 எலெக்ஷனில் அவ்வளோ மோசமாக அவர் உடல்நிலை இருந்தது. பட் கூட்டணி பேரத்துக்கு கூட அவரை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு இது பண்ணாங்க. ஸோ இது தான் வீட்டுக்காரர் இவ்வளோ இருந்தப்போ எவ்வளோ ட்ரோல் ஆச்சு. அதனால் அந்த அம்மாவுக்கு எவ்வளோ மனசு கஷ்டம் வந்திருக்கும். ரொம்ப இது மலிவான ஒரு குற்றச்சாட்டுன்னு அந்த அம்மாவுக்கு அதுக்கே தெரியும், ஏன்னா அந்த அம்மா பாதிக்கப்பட்டிருக்கு அதனால். பட் இதையெல்லாம் எதுவுமே தெரியாத ஜஸ்ட் லைக் தட் போகிற போக்கில் சிஎம் மேலே இவ்வளோ பெரிய அவதூறு கிளப்புறதுன்றது வந்து ரொம்ப மோசம். அதுவும் சிஎம் வந்து அவரோட இறப்புக்கு வந்து எவ்வளோ வந்து முன்னாடி நின்று 2 மூத்த அமைச்சர் உதய் இவங்க எல்லாமே அங்கேயே கூட இருந்தாங்க. தீவு திடலை ஒதுக்கி இமீடியட்டாக ஒரே நைட்டில் டக்குன்னு கொடுத்தாங்க. அந்த ப்ரொசிஷன் எவ்வளோ வந்து அந்த இறுதி ஊர்வலம் எவ்வளோ கிளியராக நடத்தி கொண்டு போய் போனாங்க. அரசு மரியாதை கொடுத்தாங்க. அங்கே முதலமைச்சர் இங்கே ஒரு வாட்டி வந்தார், அங்கே ஒரு வாட்டி வந்தார். ஸோ இது வந்து ஒரு சொந்த ஒரு பிரதர்லி ரிலேஷன்ஷிப் மாதிரி வந்து கூட நின்று அவ்வளோ வேலையை பண்ணார். அவ்வளோ வேலை பண்ணவருக்கு வந்து இந்த அம்மா பண்ணுற நன்றி கடன் இப்படி தானோ எனக்கு தெரியல. அதனால தான் அந்த அம்மாவுக்கு வருஷம் ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே தோல்வி வந்துக்கிட்டே இருக்குது. இல்லை தனிப்பட்ட விமர்சனங்கள் தான் இனிமேல் எடுபடும்னு நினைக்கிறாங்களா? இல்லை தனிப்பட்ட விமர்சனம், ஏன்னா இப்போ வரிசை இருக்கிற எல்லா அரசியல்வாதியுமே தனிப்பட்ட விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சீமன் எடுத்துவாங்க, தனிப்பட்ட விமர்சனம் தான் பண்ணுறாங்க. அண்ணாமலை தனிப்பட்ட விமர்சனம் தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இப்போ வந்திருக்கு. ராமதாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. அன்புமணியும் பல நேரத்தில் அதை தான் பண்ணுறாப்புல.
எடப்பாடி பழனிசாமி இப்போதான் என்ட்ரு ஆகிறாப்ல தனிமனித தாக்கல். இது வந்து என்னன்னா தமிழ்நாடு அரசியலுக்கு வந்து ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இருந்தது, ஜெயலலிதாவோட அது போயிடும் அப்படின்னு நினச்சோம். இப்போ இவங்க திருப்பி அதை கன்டினியூ பண்ணுறாங்க. அது உண்மையாலுமே இந்த அரசியல் வந்து தனிமனித தாக்கல் அரசியல் வந்து அவ்வளோ நல்லதில்லை, தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இது. இல்லை ஸ்டாலின் எப்படி திடமா இருக்காருன்னு பார்க்குறீங்க? திடம்னா இல்லை இந்த விமர்சனங்கள்லாம் இருக்கு இல்லை, இல்லையா? அதுதான் சொல்கிறேன். அவருக்கு வந்து என்னென்னாங்களா திடம்னா கண்டினியூஸ் வெற்றி பெறாருங்க. அதுக்கு முன்னே வந்து 2019 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஊரக உள்ளாட்சி தொழில் நடந்துச்சு, அதில் வின் பண்ணுறாரு இதே கூட்டணி. 2019 வின் பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி நடந்து ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திருப்பி வின் பண்ணுறாங்க, திருப்பி 21 வின் பண்ணுறாங்க, திருப்பி 24 வின் பண்ணிட்டாங்க வரிசையாக. இதோட முக்கியம் என்னென்னா இந்த கூட்டணி உடையவே இல்லை. கிட்டத்தட்ட இந்தியாவிலே வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியும் இப்படி ஒரு கூட்டணியோ இல்லை இப்படி ஒரு வெற்றியோ தொடர் வெற்றியோ கிடையாது. அவர் அதனால் இதெல்லாம் வந்து அவர் ஜஸ்ட் லைக் தட் பிறந்தள்ளிட்டு இதெல்லாம் அவர் காதில் கூட ஏற்றிக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு மெயின் வந்து மக்கள் பிரச்சனை, மக்கள்கிட்ட போகிறாரு, மக்களிடம் தேவை என்ன வேணுமோ அதை பண்ணுறாரு. ஸோ இந்த தொடர் வெற்றி அவருக்கு பெரிய பூஸ்ட்டு. அதனால் அவருக்கு இது ஒன்றும் பெரிய லெவலில் பாதிக்காது. அவர் ஜஸ்ட் லைக் இடது கையில் பிறந்தள்ளிட்டு போயிட்டே இருப்பார் அவர். நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.